மாதிரி இந்த ஆராதனை தியாகராஜசாமி ஆராதனை போது இங்கே கிடைக்கிற சக்கரை பொங்கல் இருக்கே, அது அவாவா காத்துன்றிருந்து பொட்டலை கட்டில் ஆற்றுக்கு எடுத்துன்னு போகணும்னு சொல்லுவாள். அந்த மாதிரி இருக்கும். நானும் ஆற்றுக்கு எடுத்துன்னு போயிருக்கேன். அவர் ரொம்ப அழகாக பாடுவார். தெரிஞ்ச ஒரு மனுஷன். பாட்டு இருக்கே, இவ்வளவு ஒரு ஸ்வீட்டாக பாடுவார். ரொம்ப சர்வ சாதாரணமாக பாடுவார். பாக்கியுள்ளவெல்லாம் கஷ்டப்பட்டு பாட வேண்டியதெல்லாம் அவருக்கு ஒன்றும் இல்லை. ரொம்ப சர்வசாதாரணமாக பாடுவார். அவர் பாடி நான் ஒரு 7-8 கச்சேரி வாய்ச்சிருக்கேங்கிற ஒரு பாக்கியம் எனக்கு அவரோட ஆசீர்வாதத்தில் கிடச்சி. அவருக்கு வாய்ச்சிருக்கேன். இங்கே மன்னார்குடி சாம்பசிவபாவருக்கு கச்சேரினா நான் தான், சங்கர் பாவருக்கு கச்சேரினா நான் தான். இந்த ஹாலில் இந்த இடத்துலையே நான் பாகர் வாழ்க்கை வாய்ச்சிருக்கேன். அந்த ஒரு போஸ்ட் கார்டில் பிரிண்ட்டு பண்ணியிருப்பாள். அந்த பிரிண்ட்டு பண்ணின கார்டு கூட எங்கிட்ட இருந்தது. இப்போ எங்கேயோ மேலே எடுத்து வச்சுருக்கேன். அது எங்கேயோ போயிருக்காது. அது மாதிரி ரேடியோவில் மத்தியானம் 1/2 மணி நேரம் சான்ஸு, அதில் அவர் பாடுவார். அந்த ரேடியோவில் பாடுறச்ச என்ன அழகாக இருக்குன்னு தெரியுமா? அந்த மைக்கில் இந்த வாய்ஸ் இந்த ரேடியோவில் வரைச்ச. இப்போ தானே எஃப்எம் எல்லாம். அப்போ அவருடைய வாய்ஸ் அந்த கிளியராக இருக்கும். அந்த மாதிரி ஒரு இது. வித்வான்களுக்கு சில பாட்டுகள், இந்த பாடாந்தரம் எனக்கு கொஞ்சம் நன்னா புரியணும், சரியாக தெரியல அப்படின்னு கேட்டால் அழகாக அந்த பாடாந்தரம் சொல்லி கொடுப்பார். அவருடைய பாடாந்தரங்கிறத பளிச்சுன்னு இருக்கும். அந்த மாதிரி ஒரு பாடாந்தரம். அனாவசிய சங்கதிகள், அனாவசிய பிருகா இதெல்லாம் இருக்காது. அந்த மாதிரி ராகம் பாடினார்னா ரொம்ப நேரம்னா ஒன்றும் பாட மாட்டார். அந்த ராகத்தினுடைய ஸ்வரூபத்தை அழகாக ஒரு 5 நிமிஷத்தில் அந்த ராகத்தை ரொம்ப பாடி, அது ஏதோ ஒரு 50 நிமிஷம் பாடின ஒரு எஃபெக்டை கொடுத்துருவார். தியாகராஜசாமிகிட்ட அலாதி பக்தி உள்ளவர். அவர் இருக்காருன்னு சொன்னால் எல்லா விஷயங்களும் ரொம்ப கரெக்டாக நடக்கும். ரொம்ப கர்மஸ்ரத்தையாக எல்லோரும் இருந்துட்டுருப்பாள். அந்த மாதிரி ஒரு மகான். அவர் ஏதோ பாட்டு கூட அவர் கம்போஸ் பண்ணியிருக்காரோன்னு ஒரு சந்தேகம் இருக்குது. அது ஃபேமிலியை கேட்டால் தெரியும். இப்போ ஏற்பட்ட ஒரு மகானுக்கு, அதுவும் இன்றைக்கி பரமாச்சாரியாலோட இந்த டே அன்றைக்கி நடக்கிறது, அது இந்த விசேஷத்தில் இங்கே தியாகராஜ சமாஜத்திலே நடக்கிறது. அவள்லாம் நடத்துகிறான்னா அவள்லாம் பரமக்ஷேமமாக இருந்துகிட்டே இருப்பாள். அந்த ஒரு ஆசீர்வாதம் அவர்கிட்டேருந்து கிடைக்கிறது, அந்த மாமிகிட்டேருந்து கிடைக்கிறது. இன்றைக்கி இவாளெல்லாம் பார்த்தப்போ என்னோட உண்மையை சொல்கிறேன்னே, எங்கள் ஆற்று குழந்தை இந்த ஆற்று மாட்டு பொண்ணாக எடுத்துகிட்டு இருந்திருக்கா. அந்த அளவுக்கு இந்த ஃபேமிலியில், எங்கள் ஃபேமிலியில் நடக்கிற மாதிரி நான் நினச்சிட்டு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு நான் ரொம்ப கிருத்தஜ. சந்திரமௌலி அவர்களை அழைத்திருந்தோம். ஆனால் அவர் இன்று வர முடியவில்லை. அவருடைய ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கல, அதனால் வர முடியல அவரை. ஆனால் அவர் தனது ஆசீர்வாதங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அடுத்து தியாகராஜ சங்கீத சமாஜத்தின் பிரசிடென்ட் வித்வான் முரளி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சங்கரபாவதரின் ரமணி அவர்கள் வந்திருக்கிறார்கள். மன்னிச்சுக்கோங்க. அவருக்கு சங்கரபாவதரின் கடைசி மகன் பாலகிருஷ்ணன் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். என்னன்னா, அவர் யாரை பற்றியும் குறை சொல்ல மாட்டார். எல்லாத்தையும் எப்படி பாடினாலும் ஒன்றும் சொல்ல மாட்டார். எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு அவர் நான் பிள்ளைங்களுக்கு வைத்த கூட ரொம்ப சந்தோஷமாக எனக்கு நிறைய ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார். அதை நான் மறைக்க முடியாது. இன்றைக்கி அவருடைய ஆசீர்வாதத்தை நான் இந்து சமாஜத்திலே நான் பிரசிடெண்ட்டாக இருக்கேன் சொன்னேன். அடுத்தபடியாக பிரம்மஸ்ரீ சங்கரபாகதர் அவர்களின் ஆல் இண்டியா ரேடியோவில் செய்த சில கச்சேரி பாடல்களையும் மற்றும் அவரது பழைய புகைப்படங்கள் ஓல்ட் ஃபோட்டோகிராஃப்ஸ் வைத்து அவரை பற்றியும் அவர் கர்நாடக சங்கீதத்துக்காக செய்த சேவைகளை பற்றியும் ஒரு ஒலி நாடா, அதாவது வீடியோ ட்ரிபியூட்னு சொல்லுவா இங்கிலீஷில், தொகுத்து ஒரு சிடியை தயாரித்துள்ளோம். அந்த சிடியை இப்பொழுது நமது நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் வித்வான் PS நாராயணசாமி அவர்களும் வித்வான் VV சுப்ரமணியம் அவர்களும் சேர்ந்து
வெளியிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் வெளியிடும் சிடியை சங்கரபாதரின் இரண்டாவது மகன் நாராயணசாமி அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். இப்பொழுது அந்த அவர்கள் வெளியிட்ட ஒளி நாடாவையும் மற்றும் பிரம்மஸ்ரீ சங்கரபாதர் அவர்களின் நெருங்கிய நண்பர்கள் வித்வான் MS அனந்தராமன் அவர்களும் வித்வான் TN கிருஷ்ணன் அவர்களும் அனுப்பிய வாழ்த்து செய்திகளையும் கண்டு மகிழலாம். நமஸ்காரம். பிரம்மஸ்ரீ ஸ்ரீ H. சங்கர பாகவதர் அவர்கள் ஆகஸ்ட் மாதம் 1907 ஆண்டு சீதாலட்சுமி ஹரிஹரன் தம்பதியினருக்கு கேரளாவில் உள்ள பெரும்பாவூர் என்ற இடத்தில் பிறந்தார். 7ஆம் வயதிலிருந்து வேதம் மற்றும் சங்கீதம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். புகழ்பெற்ற ஸ்ரீ ராமபாகவதர் என்பவரிடமிருந்து வாய்ப்பாட்டு கற்றுக்கொண்டார். பெரும்பாவூரில் கோர்ட்டில் ஸ்டாம்ப் விற்கும் பணியில் ஈடுபட்டிருந்ததால் அவரை அங்கு வெண்டர் சங்கரன் என்று அழைத்தார்கள். தன் இசை பயணத்தை தீவிரமாக மேற்கொள்ள 1942ஆம் ஆண்டு குடும்பத்துடன் சென்னைக்கு வந்தார். பிரபல வக்கீல் சுப்பராயர் அவர்களின் உறவினர்கள் வீட்டில் குடியிருந்தார். அவரின் இசை புலமையையும் பயிற்றுவிக்கும் திறனையும் அறிந்து பலர் இவரிடம் இசை பயில ஆரம்பித்தனர். பரூர் சுந்தரம் ஐயர் இவருடைய நெருங்கிய நண்பர். நண்பரின் வேண்டுகோளுக்கு இணங்க தியாகராஜபுரத்தில் சுந்தரம் ஐயரின் இல்லத்தில் குடியேறினார். தியாகராஜ சங்கீத வித்வத் சமாஜத்தின் அனைத்து பணிகளிலும் தீவிரமாக ஈடுபடலானார். வருடந்தோறும் நிகழும் தியாகராஜ ஆராதனையில் தியாகராஜர் வேடம் பூண்டு உஞ்சவிருத்தி பஜனை செய்திருக்கிறார். பிறகு ஆராதனை நாளில் நிகழ்த்தப்படும் தியாக பிரம்மத்தின் ஸ்ரார்த்த வேலைகளை முழுவதுமாக மேற்கொண்டு அதற்குரிய வைதிக ஏற்பாடுகளை அவரே கவனித்துக் கொண்டார். தியாக பிரம்மத்தின் ஆராதனை மட்டும் நிகழ்த்துவதோடு மட்டுமல்லாமல் அவரது ஜெயந்தி தினத்தையும் செவ்வனே கொண்டாட வேண்டும் என்று அனைவரையும் ஊக்குவித்து வித்வத் சமாஜத்தில் ஜெயந்தி மகோத்சவத்தையும் வருடா வருடம் நிகழ்த்த முக்கிய பங்கேற்றார். தியாகராஜ சங்கீத வித்வத் சமாஜத்தின் வைஸ் பிரசிடென்டாக பல வருடங்கள் பதவி வகித்தார். அகில இந்திய வானொலியில் 50 வருடங்களுக்கும் மேலாக இசை நிகழ்ச்சிகளை வழங்கியுள்ளார். திருப்புகழ் மணி என்று போற்றப்படும் திரு TM கிருஷ்ணசுவாமி ஐயர் அவர்களுடன் சேர்ந்து வடபழனி முருகர் கோவிலுக்கு அடிக்கல் நாட்டுவதிலிருந்து பல பணிகளை செய்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. திரு தட்சிணாமூர்த்தி அவர்களின் இசை இயக்கத்தில் ஆதிசங்கரர் எனும் திரைப்படத்தில் ஒரு பாடலையும் பாடியுள்ளார். இவரது இசை புலமையையும் கர்நாடக இசைக்காக இவரது சேவையையும் பாராட்டி நாதக்கனல் மற்றும் சங்கீத சேவா நிரட்டா என்ற பட்டங்கள் அளிக்கப்பட்டன. இசை உலகத்தில் சக கலைஞர்களுக்கு மிகச்சிறந்த நண்பர். பல பிரபல வயலின் மற்றும் மிருதங்க கலைஞர்கள் இவருக்கு பல வருடங்கள் பக்கவாத்தியம் வாசித்துள்ளார்கள்.
நிகழ்ச்சிகளின் போதும் கோலம் போடுவதிலிருந்து வைதீக பணிகள் வரை எல்லாவற்றிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார். கணவரின் இசை பயணத்தில் தகுந்த பக்கபலமாக இருந்தார். இவர்களுக்கு 4 மகன்கள் 3 மகள்கள். அனைவரும் இசையில் ஈடுபாடு கொண்டவர்கள். தியாகராஜபுரத்திலிருந்து 1983ஆம் ஆண்டு குரோம்பேட்டைக்கு இல்லம் மாறினார். அங்கும் பல மாணவர்களுக்கு இசை பயிற்றுவித்தார். திரும்பாவூர்ந்து பருவூருக்கு பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2 மைல் தூரத்தில் தான் இருக்குது. அப்பாவும் சங்கரபாபும் அப்பப்போ வந்து கலந்துப்பா. அப்பா கூட சங்கரபாபுவர் கச்சேரிக்கு வாசிச்சிருக்கார். நான் முதலாக சங்கரபாபுவர் எங்கே பார்த்தேன்னாக்கா டிஎம் கிருஷ்ணசாமியர் திருப்பதிமணி அவர் வீட்டிலாம் பார்த்தேன். அவர் அப்போது அவாத்து பிள்ளைகளுக்கு பாட்டு சொல்லி கொடுத்திருந்தார். அதே சமயத்தில் அவரும் இந்த திருப்பதிலாம் பாடம் பண்ணார். சங்கராபரணம் ரொம்ப நாள் பாடுவார். அப்புறம் சாவேரி ரொம்ப நாள் பாடுவார். அப்புறம் கல்யாணி, அப்புறம் பிலஹரி, அப்புறம் தோடி, அப்புறம் மராளி, அப்புறம் மத்தியமாவதி எல்லா ராகமும் ஓஹோன்னு பாடுவார். நான் வாசிக்கணுங்கிறதுக்காக எனக்கு தெரிந்த மாதிரி பாடி அதுக்கப்புறம் நீ வாசிடா வாசிடான்னு அது கேட்டு 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 எல்லாரும் பாட்டும் கேட்டு நான் சொரெல்லாம் வாசி கற்றுனேன். அதுக்கப்புறம் சமாஜத்தில் பாடினாருக்கு அதுக்கப்புறம் கேட்க நான் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பாடி அவர் கேட்டு வேறு இப்போ சாஸ்திரியார் வேறு அங்கேயும் அவர் பாடினார். யாரு சங்கரபாபர். அங்கே நான் தான் வாசித்தேன். எல்லாம் வல்ல மகளோட எல்லாருக்கும் மற்றும் அதிவாக உங்களுக்கும் வரட்டும், உங்களுக்கும் வரட்டும், பெரியவாருக்கும். பெரும்பாவூர் சங்கரபாபுதர் சின்ன வயசுன்னா ஒரு 5 வயசுலேருந்து தெரியும். ஏன்னா நாங்கள்லாம் எங்கள் அம்மாவோட ஊரும் பரூர் தான் பழக்கம். அடுத்தபடியாக இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு புல்லாங்குழல் கச்சேரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். புல்லாங்குழல் வாசிப்பவர் சங்கரபாதரன் குடும்பத்தை சேர்ந்த திரு பாஸ்கரன் அவர்கள். சங்கரபாதரன் பெண் வயிற்று பேத்தியின் கணவர். அவர் கிருஷ்ணமூர்த்தி Bhaskaran is a disciple of Mayavaram Saraswati Ammal. He started playing flute at 10 years of age. He has won the All India Radio Award for flute in 1977 and had the first Sabha concert at Academy in 1978. He is performing concerts for 30 years all over India, Chennai, Mumbai, Bangalore, Kerala.